எங்களை செல்வம் எங்களை மறக்கடிச்சிடக்கூடாது. இந்த மறந்துட்டப்பா, ஏன் மறந்துச்சு? அசர் தொழுகைக்கு அதிமுக்கியம் செலுத்தோம். ஏன்? அசர் தொழுகைதான் அதிகமானவர்கள் மறக்கிற தொழுகை. உலகத்துடைய செல்வத்தை தேடி தேடி அசர் தொழுகை மறந்து. அல்லாஹ் உபதேசமா சொல்லித்தார். ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாதவங்க போய் பார்க்கலாம். உங்களோட பிள்ளைகளோ செல்வமோ உங்களை மறக்கடித்து விடக்கூடாது. அவ்வாறு மறக்கடிக்குமாக இருந்தால் நீங்க நஷ்டவாளிகள். அல்லாஹ் சொல்லிது. செல்வம் தேவை, பிள்ளைகள் தேவை. எனக்கு பிறகு அல்லாஹ்வுடைய திக்ருக்கு பிறகுதான், அல்லாஹ்வுக்கு பிறகுதான் தேவை. அல்லாஹ்வுக்கு பிறகுதான் தேவை எல்லாம், அல்லாஹ்வுக்கு முந்தி தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான் இன்னொரு இடத்துல, சூரா லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். சரி, இந்த செல்வம் பிள்ளைகளை சேர்த்து கொண்டு எனக்கிட்ட வந்தீங்கண்டா நீங்க கௌரவமானவங்க நினைச்சீங்களா? நம்மில் பலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இத நான் செல்வந்தராக அல்லாஹ்வை சந்திச்சா அல்லாஹ் என்ன விட்டுருவான், எனக்கு அதிகமான பிள்ளைகள். அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல இந்த ஆயத்துல சொல்லிட்டான். இதே மாதிரி லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், லா யன்ஃபஉ மால் செல்வம், வலா பனூன் பிள்ளைகள் என்னிடத்துல பிரயோஜனம் அளிக்காது. எனக்கிட்ட பிரயோஜனமான விடயம் என்ன? இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சாந்தியான உள்ளத்தோட வாங்க, நல்ல உள்ளத்தோட வாங்க. செல்வம் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு தேவை, வாழ்க்கைக்கு என்ன தேவை, ஆனா நிரந்தரமாக இருக்காது. சூரா தகாபுன்ல 3வது இடத்துல அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அஸீம். அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களோட செல்வமும் பிள்ளைகளும் உங்களுக்கு ஃபித்னா தான். உங்களுக்கு என்ன? நல்லா விளங்கு, நல்லா யோசிங்க இந்த ஆயத்தை. இன்றைக்கு செல்வம் இல்லாம வாழையிலுமா? ஏலா. பிள்ளைகள் இல்லாம வாழையிலுமா? ஏலா. அப்ப எப்ப இது ஃபித்னாவா விரோதியா எங்களுக்கு மாறுமெண்டா, எங்களை செல்வத்தையும் பிள்ளைகளையும் அல்லாஹ் சொன்ன மாதிரி வளர்க்கலண்டா. அல்லாஹ் சொன்ன மாதிரி வளர்த்துட்டோம்னு வைங்க, அல்லாஹ்க்கு பிறகுதான் செல்வம், அல்லாஹ்க்கு பிறகுதான் எங்கட பிள்ளைகள். எங்கட செல்வமும் பிள்ளைகளும் சீதேவிகள். ஆகவேதான் அல்லாஹ் அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா என்று சொல்லிட்டு வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் என்ன? சாலிஹான மீதமாக இருக்கக்கூடியவைகள்.